பக்தர்களே, இந்த உலகம் எப்படி தோன்றியது? இருள், அமைதி, ஒளி கூட இல்லாத நிலை. அந்த அமைதியை உடைத்த முதல் அதிர்வு ஓம். அந்த பிரணவ ஒளியிலிருந்து பிரபஞ்சம் விரிந்தது. அந்த படைப்பு பொறுப்பு யாரிடம்? அது பிரம்மா. அவரே உலகத்தை வடிவமைத்தார். மலைகள், கடல்கள், மனிதர்கள், தேவர்கள். ஆனால் படைப்பின் பின்னால் இருக்கும் சக்தி என்ன? அது ஓம். கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் இந்த புனித தலம் 6 படை வீடுகளில் ஒன்று. இங்கு முருகன், சுவாமிநாதன் ஏன் அந்த பெயர் பெற்றார்? அந்த ஆலயத்தின் பெயர் என்ன? இந்த ஆலயத்தில் ஒரு விசேஷம் இருக்கு. மகன் மேலே, தந்தை கீழே. ஏன் இப்படி அமைப்பு? அதற்கான பதில் இந்த கதை. 60 தமிழ் வருடங்கள், ஒவ்வொரு படியும் ஒரு அனுபவம். கீழிருந்து மேலே ஏறும்போது மனம் சுத்தமாகிறது. பிரம்மா, நான் தான் படைப்பவன். அந்த எண்ணம் மெதுவாக அகந்தையாக மாறியது. அவரை தேவர்கள் வணங்கினர். வேதங்கள் புகழ்ந்தது, புகழ் அதிகரித்தது. அகந்தை என்றால் என்ன? நான் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற எண்ணம். இங்கே நீங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பதவி கிடைத்த பிறகு மாறும் மனிதன், பணம் வந்த பிறகு மாறும் உறவு, அறிவு இருந்தும் பணிவு இல்லாதவர். ஒரு நாள் சிறுவன் வடிவில் வந்தார் முருகன். அவர் பிரம்மாவை பார்த்து கேட்டார், ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் என்ன? பிரம்மா வேதங்களை சொன்னார், மந்திரங்களை கூறினார். ஆனால் அர்த்தம் அமைதி. முருகன் சிரித்தார். ஓம் தெரியாதவன் படைப்பதற்கு தகுதியா? முருகன் சொன்னார், அறிவு இல்லாமல் படைக்க கூடாது. பிரம்மா சிறையில் அடைக்கப்பட்டார். உலகம் படைப்பு நின்றது. தேவர்கள் கலக்கமடைந்தனர், மனிதர்கள் குழப்பமடைந்தனர். அகந்தை உடைந்த தருணம். அப்போது வந்தார் சிவன். மகனே, ஏன் இப்படி செய்தாய்? முருகன் அமைதியாக, அப்பா, ஓம் அறியாதவன் படைக்க முடியாது. சிவன் சிரித்தார். அப்படியானால் நீ சொல்ல அந்த ரகசியத்தை. முருகன் சிவபெருமானின் காதில் சொன்னார். ஓம் என்பது ஆ உ மா. இதன் விளக்கம்: ஆ என்பது படைப்பு, உ என்பது பாதுகாப்பு, மா என்பது அழிவு. அந்த தருணத்தில் மகன் தந்தைக்கு குரு ஆனான். அதனால் முருகன் பெயர் சுவாமிநாதன் என்று பெயர் பெற்றது. பிரம்மாவுக்கு கூட தெரியாத ரகசியம் அறிந்தவன் தான் நம் சுவாமிநாதன். இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், அகந்தை வேண்டாம், அறிவு தேடுங்கள். வயது குறைந்தவன் கூட குரு ஆகலாம். பணிவுதான் உயர்வு. நன்றி, வணக்கம்.